க்ளோஸ் ஃப்ரெண்டோட வெட்டிங். ஸோ அதுக்கு நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன், என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் சூஸ் பண்ணிடுறேன். ஸோ வை நாட் ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் வந்து இப்போ நைட்டு 1 o'clock, மார்னிங் 7:30க்கு எனக்கு சென்ட்ரலில் ட்ரெயின். ஸோ வாங்க இப்போ நம்ம பேக் பண்ணலாம். It was a Thursday night when I first saw you. ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போக போகிறது இந்த ட்ராலி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸ். வேறு எதுனா ஹேண்ட் லக்கேஜ் இருந்தால் கூட லைக் இந்த ட்ராலி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது மேலே ஹேண்ட் லக்கேஜ் வச்சு இப்படி லைக் ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு போகலாம். அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2 பேக் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஒன்று வந்து இந்த ட்ராலி, இன்னொன்று வந்து இந்த ஹேண்ட் பேக். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஸோ அங்கே போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேண்ட் பேக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என் லேப்டாப் பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப் பேக் பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்து நிறைய லேப்டாப் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டா ஷாப்லேயே போய் ஏறி இறங்கியிருக்கேன். பட் அந்த பேக்கெல்லாம் ரொம்ப லைக் ஸ்லிம்மாக இருக்கும். அதுக்குள்ளே நான் லேப்டாப் சார்ஜர், அதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை வாட்டர் பாட்டில், ஒரு மேக்கப் பவுச் வச்சா கூட அந்த பேக் எனக்கு ஏதோ ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி பெருசாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு நிறைய டைம் பேக் வேணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் நிறைய வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் பை பண்ணது தான். ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் நான் இந்த மாதிரி பேக் சூஸ் பண்ணாததுக்கு இன்னொரு ரீசன், ஷோல்டர் பெயின் வந்துடுமோ. ஏன்னா நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் கேரி பண்ணியிருக்க போகிறோம். 2 ஷோல்டரில் தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் போய் பேக் யூஸ் பண்ணி பழக்கணும். திடீர்னு 1 சைட் ஷோல்டரில் வெயிட் கேரி பண்ணுறப்போ பெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் எடுப்பேன், வைப்பேன். லேப்டாப் பேக் வாங்கணும்னு நினைப்பேன், திருப்பி வாங்க மாட்டேன், அப்படியே வந்துட்டு இருப்பேன். பட் இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டியும் ஒரு மேக்கப் பவுச் வச்சுருக்கேன், லேப்டாப் சார்ஜர், செப்பரேட்டாக உள்ள லேப்டாப் கம்பார்ட்மெண்ட்டில் லேப் வச்சுருக்கேன். பேக் இவ்வளோ ஸ்பேஷியஸ்னா மேலே தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் மவுஸ், ஹெட்செட் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுப்பேன். இதில் அவ்வளோவா எனக்கு ஷோல்டரில் பெயினே தெரியல. மொதல் எனக்கு இந்த பிரிண்ட்டுமே ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கலர் அவுட்ஃபிட்டுக்கும் இது ஆக்சுவலி வந்து சூட் ஆகும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மல்டி கலராக இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நான் வந்து ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு போகிறேன். ஸோ நம்ம இப்போது அவுட்ஃபிட்ஸ்லாம் பேக் பண்ண போகலாம். அதுதான் பெரிய டாஸ்க். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற அவுட்ஃபிட் வந்து இதுதான். ரீசெண்டாக ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், வின்டர் வியர் காட் செட்ஸ் அண்டர் 699 அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் காட் செட்ஸ் நான் நிறைய வெப்சைட், ஜூடியோ, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் உள்ள நிறைய பேஜில் பார்த்துருக்கேன். எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி அண்ட் மெட்டீரியலில் நான் பார்த்ததில்லை. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நாளைக்கு இது தான் நான் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் ட்ராலிக்குள்ளே பேக் பண்ணல, லைக் வெளில எடுத்து தனியாக வச்சுட்டேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ ரிசப்ஷனுக்கு நான் ஆல்ரெடி தீபாவளி அவுட்ஃபிட்னு ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் போட்டு இந்த அவுட்ஃபிட் தான் வந்து நாளைக்கு வியர் பண்ண போகிறேன் ரிசப்ஷனுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன லெகின் யூஸ் பண்ண போகிறேன்னா அது உள்ளேயே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல லைக் அர்ஜென்ட்டாக தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் அந்த ரீல்லேயே வந்து ஒரு ஜுவல் கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் ரிசப்ஷன் முடிச்சுட்டு வந்து நைட் வேர் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுவுமே நான் வந்து அமேசான் ஃபைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருப்பேன். டார்க் ப்ளூவில் இதுவுமே வந்து ஒரு காட் செட் தான். இதை நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே இந்த க்யூட்டான அவுல் பிரிண்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது வாங்கினேன். ஃபஸ்ட்டு மார்னிங் 4:30க்கு வெட்டி. நான் எத்தனை மணிக்கு எழுந்துச்சி கிளம்ப போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ப்ரீ பிளான்டாக சாரீ எதுவும் நான் எடுத்து வைக்கலை. அதுதான் ஆக்சுவலி இப்போது இந்த சாரீ நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன். நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கிறதுனால சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரி கிளாத் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணனா என் வெயிட்டை கொஞ்சம் அது கம்மி பண்ணி காட்டும், எனக்கு கர்வியாக காட்டும். அதனால் லைக் இந்த சாரீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்க இது ரொம்ப டிஷ்யூ மாதிரி தெரியும். ஆக்சுவலி இந்த சாரீ வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. உங்களுக்கு எல்லா அவுட்ஃபிட்டோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிற இன்ஸ்கர்ட்டும் நான் சாரீக்குள்ளேயே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாரீ பை பண்ணும்போதே நம்மளுக்கு மரூன் கலரில் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. எனக்கு சாரீ ரிசீவ் ஆனது இன்றைக்கி தான். ப்ளவுஸ் வந்து லைக் இந்த இடத்துல மட்டும் ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல், பஃப் ஸ்லீவ். இது வந்து லைக் எம் சைஸ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நானாக ரிஸ்க் எடுக்கிறேன். இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வெட்டிங் அன்னைக்கு கிளம்பும் போது கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். முடிச்சுட்டு லைக் ஆஃப்டர்நூனே நாங்கள் ரிட்டன் சென்னை கிளம்புறோம். 2 அவுட்ஃபிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரெஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஆல்ரெடி ஒரு ரீலில் வந்து இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஹார்ட் பிரிண்ட் போட்ட மாதிரி. ஸோ
ஆப்ஷன் 2 என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஜீன் எடுத்து வச்சுருக்கேன். ஹெச் பிராண்டோடது. பை பண்ண சைஸ் வந்து 30. பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட். இதோட காலர் அண்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நார்மல் ஒயிட் ஷர்ட்டாக இல்லாமல் இந்த இடத்துலலாம் குந்தன் ஸ்டோன் வச்சு இருக்கிறது வந்து ஒரு கேர்லியாக இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் கொடுத்துச்சு. இது வந்து நான் ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணது. சைஸ் வந்து எம். எனக்கு ஷர்ட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அண்ட் மொருவர் எனக்கு ஒயிட் ஷர்ட்லாம் கொஞ்சம் லூஸாக போடுறதுக்கு பிடிக்கும். அதனால் இந்த ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 699 799 எனக்கு ஷுவராக தெரியல. இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கிற அவுட்ஃபிட்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து என்கிட்ட லைக் நெக் அண்ட் இயரிங்க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த சோக்கர். நான் ரெண்டுமே ஆக்சுவலி சோக்கர் மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சோக்கர் ஆர்னமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு இயரிங் இருக்கும். ஹேண்ட்லுக் கொடுக்கும். மோஸ்ட்லி பட்டு சாரிக்கு இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லைக் இந்த சோக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வியர் பண்ண போகிற ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர். ஸோ அதனால் மெரூன் ஸ்டோன் இருக்கிறது சூட் ஆகும்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைக் பெருமாள் அந்த கிளி கொடுத்துருக்காங்களா, ஸோ அது வந்து இயரிங்காக அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து அந்த ப்ளவுஸ்க்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஆப்ஷன் தான். ஆப்ஷனுக்கு போடுற நாற்காலி அந்த ட்ரெஸ்க்கு வந்து லைக் ஐ ஹேவ் திஸ் பேங்கிள். இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி தீபாவளிக்கு சென்ட் பண்ணது தான். ஃபுல்லாகவே அந்த அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் இருக்கும். நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு ரோஸ் வச்சு கேட்டேன். ஸோ சாரீ வந்து கொஞ்சம் ஃப்யூஷன் மாதிரி தான் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக அவ்வளோவா இல்லை. அதனால லைக் ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக லைக் ஐ ஹாவ் 1 பேங்கிள். சவுகார்பேட் போனப்போ இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. வந்து லைக் 6 பேங்கிள் இருக்கும். இது வந்து சென்டர் பேங்கிள். இதுக்கு 2 பார்டர் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செட். இந்த மாதிரி 6 பேங்கிள் சேர்த்து 550 ருபீஸ். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ஹெவி வெயிட்டாக இருக்குதுன்னா லைக் இந்த பேங்கிள் காப்பர் ஷேட் மாதிரி. ஸோ அதனால் இந்த பேங்கிள் ப்ரிஃபர் பண்ணலான் இருக்கேன். இதுவுமே தனியாக ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து மெஸ்அப் ஆகிடக்கூடாது. என்னோட இன்னர் வேர் அண்ட் டவலுக்கு தனி பவுச். ஸோ மிரர் லைக் இந்த மிரர் வந்து நான் எப்போவுமே இந்த பாக்ஸை விட்டு எடுக்க மாட்டேன். இந்த பாக்ஸை விட்டு எடுத்துட்டோம்னா மிரர் ஸ்க்ராட்ச் ஆகும். சப்போஸ் டக்குனு கீழே விழுந்தால் மிரர் உடஞ்சிடும். இது லைக் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசெண்டாக இந்த பி-சேஃப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேர்ள்ஸும் அவங்களுக்காக நிறைய விஷயம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமான ஒன்று இந்த பி-சேஃப். வந்து 165 ருபீஸ் 12 பீசஸ் இருக்கும். ஆக்சுவலி இதில் பண்ணி பாருங்கள். ஜெப்டோ அந்த மாதிரி லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 165 ருபீஸ்க்கு இருக்காது. 135 120க்குலாம் இருக்கும். நெக்ஸ்ட் மேக்கப் வாட்ச். நைக்கா சேலில் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நைக்கா சேல். தனியாக ஒரு வீடியோவாஸ் வேணாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 லேயர் பவுச்சு. ஜிப்பு தான் 3த்துக்கும் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ப்ரைடலுக்கெலாம் லைக் நீங்கள் ஒரு ப்ரைட் டு பியாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் லைக் ஒரு பவுச் தேடுறீங்க அப்படின்னா இது வாங்கிக்கலாம். என்னோட பாடி வாஷ் ஷாம்பூ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் லைக் சவுகார்பேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 3 லேயர் பவுச். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். பாக்ஸ். இதில் வந்து சாரீ வியர் பண்ண போகிறதுனால ஒரு இதில் ஹேர் பின், சேஃப்டி பின், அப்புறம் குட்டி குட்டி இயரிங்ஸ் இருந்துச்சு, ரிங்ஸ் இருந்துச்சுன்னா அது பண்ணி லைக் ஜிப் போட்டு வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து எந்த ஆர்டரில் பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். தேட்ஸ் ஆல். பேக் பண்ணியாச்சு. ட்ராலி அப்புறம் ஒரு ஹேண்ட் லக்கேஜ். அவ்வளோதான். டைம் நியர்லி 2 ஆகுது. அதுக்கு மேலேயே ஆகிடுச்சு. மார்னிங் நான் எஞ்சிக்கணும் 6 o'clock. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.